pray in the name of Jesus Christ. So today's verse is going to be Luke 18:1. Always ought to pray and not lose heart. ஸோ இந்த வேர்ஸ் வந்து காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே வந்து காட் கிட்ட வந்து நம்மளுக்கு வேண்டியதை வந்து கேட்போம் இல்லையா? அப்படி நம்ம வந்து கேட்கும் போது நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வரலாம். ஆனால் அந்த நம்ம கேட்குறதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகாமல் வந்து நம்ம கேட்குறது வந்து விடாமல் வந்து காட் கிட்ட வந்து கேட்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஜோப் வந்து பாருங்களேன். ஸோ ஜோப் கிட்ட அட்லாஸ்ட் எல்லாமே வந்து அவர்கிட்ட போடும்போது வந்து அவர் வந்து அவரோட ஹார்ட்டை வந்து லூஸ் பண்ண கண்டிப்பாக வந்து காட் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுத்துருவாருன்ற ஒரு பிலீஃப், ஒரு ஹோப்பில் வந்து அவர் வந்து இருந்தார். அதனால என்னாச்சு, அவருக்கு கிடைச்ச எல்லாமே வந்து டபுள் அமௌண்ட்டை கிடச்சிது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையுமே சரி, நம்ம வந்து காட் கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது அதை விடாமல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ்ட் வந்து நம்மளுக்கு வேண்டியது வந்து காட் வந்து நம்மளுக்கு கொடுத்து பிளஸ் பண்ணுவார். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா இந்த வேர்ஸ் நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை உங்ககிட்ட வந்து கேட்டோன்னு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுப்பீங்க. எப்படி ஜோபோட லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் செஞ்சீங்களோ ஏசப்பா, அதே மாதிரி எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் செஞ்சு எங்களை வந்து பிளஸ் பண்ணுவீங்க நம்புகிறோம் ஏசப்பா. Ask everything my Father Jesus Christ in His name. Amen. God bless you. Have a great day. Bye.